மறந்திட முடியா இரவு இது, பிரிந்திட முடியா உறவு அது. மறந்திட முடியா இரவு இது, பிரிந்திட முடியா உறவு அது. அன்பின் மேன்மையை உலகினுக்கு இறைமகன் சொன்ன இரவு இது. அன்பின் மேன்மையை உலகினுக்கு இறைமகன் சொன்ன இரவு இது. தாழ்மையில் தலைவா தாழ் பணிவோம், வாழ்வினில் உமையைதான் அணிந்திடுவோம். மேன்மையில் நாதனை தொழுதிடுவோம், பாவங்கள் தொழுவிடவே அழுதிடுவோம். மறந்திட முடியா இரவு இது. நம்பிக்கை என்று எதுவும் செய்ய முடியாது. நம்பிக்கை இருந்தால் எல்லாம் சாத்தியமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வல்ல செயல்களை குறித்து காட்ட யோவான் நற்செய்தியாளர் மற்ற நற்செய்தியாளர்களைப் போல புதுமை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. மாறாக அருமடையாளம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது இயேசு செய்த ஆற்றல் மிக்க காரியங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட புதுமையாக பார்க்காமல் அடையாளமாக பார்க்கிறார். அடையாளம் என்றால் என்ன? கண்ணுக்கு தெரிகிற ஒன்றின் மூலம் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை சுட்டி காட்டுவதே அடையாளம். கிங் ஆஃப் கிங்ஸ் என்ற ஆங்கில திரைப்படம் சில வருடங்களுக்கு முன் வெளிவந்தது. அதிலே ஒரு காட்சி, நடக்க இயலாத ஒருவனை இயேசு சந்திக்கிறார். அவனை எழுந்து நடக்கச் சொல்கிறார். அவன் தயங்குகிறான், எழுந்து நிற்க தடுமாறுகிறான், நடக்க துணியவில்லை. தன்னால் எழுந்து நடக்க முடியுமா என்ற அவநம்பிக்கை அவனிடம் இருந்ததை பார்த்த இயேசு அவனிடம் சொன்னார், தம்பி, உன்னுடைய நம்பிக்கை உன் கால்களை விட பலவீனமாக இருக்கிறது. எனவே உன்னை நம்பு, உன்னால் எழுந்து நடக்க முடியும். இவ்வார்த்தைகள் அவனது உள்ளத்தை ஈட்டியால் குத்தியது போன்ற உணர்வை தருகின்றது. அவ்வளவுதான். துணிந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். தன்னால் எழுந்து நடக்க முடிகிறதே என்ற உணர்வு அவன் நடப்பதற்கான துணிவை தந்தது. முதலில் தடுமாறினாலும் பின்னர் சீடராக நடக்க ஆரம்பிக்கிறான். தன்னை தேடி வந்த அரச அலுவலரிடம் இயேசு எதிர்பார்த்ததெல்லாம் நம்பிக்கை மட்டுமே. அவர் முதலில் மேற்கண்ட நபரைப் போல தடுமாறினாலும் இறுதியில் இயேசுவில் நம்பிக்கை வைத்தார். இதையே அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் என்று யோவான் கூறுகிறார். வாழ்வின் மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் துன்பங்களின் அளவை பொறுத்தல்ல, மாறாக நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை பொறுத்தது என்ற ஆழமான உண்மையை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இறைவன் மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை எத்தனை ஆழமானது என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். பாவம் தழுவ வந்த மகன், பாதம் கழுவ துணிகின்றார்.
நடப்பதுவே தலைவன் பாதை என்கின்றார். சீடர் பாதம் கழுவினிரே, அவரை அன்பாய் தழுவினிரே. உங்கள் பாதம் கழுவிடவே யாரும் வரவில்லை இறைமகனே. எங்கள் பாவம் துடைத்திடுவாய், மனதில் பெருக்கை உடைத்திடுவாய். எங்கள் வழியை மாற்றிடுவாய், உந்தன் அருளால் தேற்றிடுவாய். மறந்திட முடியா இரவு